வணக்கம். உடல்ல ஸ்டாமினாவை அதிகரிக்க உதவுற உணவுகளை பத்தி பார்க்கலாம். உடலோட உறுதித்தன்மை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க உணவுகள் தான் உதவி புரியும். அதிலும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், நார்சத்து மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகள் தான் உதவி செய்யும். அதனால அந்த உணவுகளை நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டு வர்றது மூலமா நாள் முழுவதும் நல்லா சுறுசுறுப்புடன் செயல்படலாம். உடல்ல ஸ்டாமினாவை அதிகரிக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த உணவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உணவுல சேர்த்து நம்ம உங்களுடைய ஸ்டாமினாவை அதிகரிக்க செய்யுங்க. ஆப்பிள்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், கரையும் நார் சத்து, விட்டமின்கள், கனிம சத்துக்கள் இதெல்லாம் வளமா இருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையாக்கும். இப்பழம் கல்லீரலை சுத்தம் செய்யறதோட மட்டும் இல்லாம உடல் எடையை பராமரிக்கிறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் செய்யுது. முக்கியமா இதுல இருக்கிற நார் சத்து தான் உடல்ல ஆற்றலை நீண்ட நேரம் தக்க வைக்க உதவி செய்யுது. பாதாம் உடலுக்கு ஆற்றலை வழங்குற விட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 பேண்டிக் அமிலங்கள் ஏராளமான அளவுல இருக்கு. இது சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடலுக்கு ஆற்றல் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம எலும்புகள் வலிமையாகும். மூளை மற்றும் இதயம் ஆரோக்கியமாக செயல்படும். பீன்ஸ்ல இரும்பு சத்து, நார் சத்து, கார்போஹைட்ரேட், புரோட்டீன்கள், கனிம சத்துக்கள் அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டீங்கன்னா உடல்ல ஆற்றல் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கைக்குத்தல் அரிசியில நார் சத்து மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். இத அளவா சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச உணவு தர்றதோட மட்டும் இல்லாம நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் தடுக்கும். வாழைப்பழத்துல கார்போஹைட்ரேட், நார் சத்து மற்றும் ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இதை சாப்பிட்ட உடனே உடலுக்கு ஆற்றல் கிடைச்ச உணர்வு ஏற்படுது. வாழைப்பழத்தை அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஒருவருக்கு ஒருமுகப்படுத்துற தன்மை அதிகரிக்க செய்யும். பீட்ரூட் ஜூஸ்ல விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமா இருக்கு. இந்த விட்டமின்கள் உடல்ல சோர்வை நீக்கி ஸ்டாமினாவை அதிகரிக்க செய்யும். நீங்க நாள் முழுவதும் சுறுசுறுப்புடன் இருக்க நினைச்சீங்கன்னாவே தினமும் ஒரு டம்ளர் பீட்ரூட் ஜூஸ் குடிங்க. நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.